ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு ஈகோன்ற சப்ஜெக்டை பற்றி பேசலாம். ஈகோ வந்து ஒரு மனுஷனை அழிச்சிடும். அதாவது நான்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை அழிச்சிடும். ஏன் ஈகோ இருக்கக்கூடாது? ஈகோ பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, வீட்டில் நீ வேலை செய்ய மாட்டியா, நானும் வேலை செய்ய மாட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிறியா, இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஈகோ வருது. ஓகே, சின்ன விஷயமா இருக்கும், அது ஈகோவில் போய் அது சண்டை ஆகி ஒரு வாரம் பேசாமல் ஒரு மாதம் பேசாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அதே மாதிரி பசங்கக்கிட்ட உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி பசங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த ஃபேமிலி 1-2 தான் வச்சுருக்கோம். அந்த பசங்கிட்ட நம்ம ஈகோ காமிக்கக்கூடாது. நம்ம பசங்க தானே, விட்டுருங்க. சப்போஸிங் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, வேறு வீடு பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு வேலைக்கு போயிட்டாங்க, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இந்த ஈகோனால் அது ஆகக்கூடாது. ஓகே, இந்த ஈகோ வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஈகோ வச்சுக்கூடாது. அவங்க கால் பண்ணிட்டோம், நான் ஏன் கால் பண்ணோம், அவங்க பர்த்டே எனக்கு விஷ் பண்ணாங்களா, நான் ஏன் விஷ் பண்ணோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஈகோஸ்லாம் வச்சுக்காதீங்க. இன்னொன்று இம்பார்ட்டண்ட் திங், ஈகோ இல்லை நமக்கு. நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுறோம், நம்மக்கிட்ட அவங்களும் சகஜமாக பழகுறாங்க, நம்மளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறாங்க நிறைய பேர். அப்படின்னா 3 திங்கு நீங்கள் சொன்னால் போதும். ஒன்று வந்து சாரி, இன்னொன்று வந்து ப்ளீஸ், இன்னொன்று வந்து தேங்க்யூ. இது 3 எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈகோவும் இருக்காது, யாருக்கும் ஈகோ ஹர்ட் ஆகாது, நீங்களும் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவீங்க. சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ எங்கெங்கே இதை யூஸ் பண்ணுமோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ எம் அமிகோஸ் ரவிச்சந்திரன். நான் ஒரு பிஸ்னஸ் கோச் அண்ட் லைஃப் கோச். உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.